இந்த வீடியோ பிடிக்காது அரசு ஊழியரை இல்லனா. ஆனா அரசு ஊழியரா இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த உண்மை தெரிஞ்சா உங்களுக்கும் கோபம் வரும். ஒரு அரசு ஊழியர் 30 வருடம் வேலை செய்து ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு கிடைக்க வேண்டியது பாதுகாப்பா அல்லது அனிச்சையா? இந்த கேள்விக்குத்தான் ஒரே ஒரு பதில். ஓஎல்டி பென்ஷன் ஸ்கீம். சரி, இப்ப ஓபிஎஸ், என்பிஎஸ் இது அரசு ஊழியர் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது தமிழ்நாட்டின் எதிர்கால பிரச்சனை. ஓபிஎஸ் என்றால் என்ன? ஒரு காலத்துல அரசு ஊழியர் ஓய்வு பெற்றவுடன் அவருக்கு வாழ்க்கை முடிஞ்சிடுமா? இல்ல, மாதந்தோறும் நிலையான ஓய்வூதியம், வாழ்நாள் முழுக்க பாதுகாப்பு, விலைவாசி உயர்ந்தாலும் ஓய்வூதியம் உயர்வு. இதுதான் ஓஎல்டி பென்ஷன் ஸ்கீம். ஓப்ஸ், அப்போ அரசு சொன்னது என்னன்னா, நீங்க அரசுக்காக உழைச்சிங்க, நாங்க உங்க முதுமை காலத்துல பாத்துக்கிறோம் என்று. அப்புறம் என்ன மாற்றம் வந்தது? 2004க்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம். நியூ பென்ஷன் ஸ்கீம், என்பிஎஸ். ஓபிஎஸ் இல்லாமல் போன பிறகு முக்கியமான மாற்றம் என்பிஎஸ் அதை யூபிஎஸ். இது சம்பளத்திற்கு ஒரு பங்கு செலுத்தி ஓய்வூதியம் பெறும் சிஸ்டம். ஆனால் 100% கேரண்டீட் பென்ஷன் கிடையாது. இதுல என்ன பிரச்சனை? அரசு உறுதி இல்ல, ஷேர் மார்க்கெட் சார்ந்தது. ஓய்வு பெற்ற பின் எவ்வளவு பணம் வரும் யாருக்கும் தெரியாது. ஒரு அரசு ஊழியர் சொன்ன வார்த்தை, 30 வருடம் சேவை செய்தேன், ஓய்வு பெற்ற நாள்ல என் எதிர்காலம் என்ன ஆகும்னு எனக்கே தெரியல. ஏன் அரசு ஓபிஎஸ் நிறுத்தியது? அரசு சொன்ன காரணம், பணம் அதிகம் செலவாகுது, நிதிச்சுமை எதிர்கால தலைமுறைக்கு சுமை. ஆனா மக்கள் கேள்வி, அரசுக்கு பணம் இல்லையா? திட்டங்களுக்கு பணம் இருக்கு, சலுகைகளுக்கு பணம் இருக்கு, ஆனா உழைத்த ஊழியருக்கு ஊதியம் இல்லை. இதுதான் மூல கேள்வி. தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் போராட்டம். தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள் ஒரே குரல், ஓபிஎஸ் வேணும், ஓபிஎஸ் வேணும். போராட்டம், ஆர்ப்பாட்டம், அறிவிப்பு, சிலர் பணி நீக்கம், சிலர் இடமாற்றம், சிலர் மிரட்டல். ஆனா கேள்வி இன்னும் உயிரோடே இருக்கு. நாங்கள் தவறா கேட்கிறோமா? சமீபத்திய அமைச்சர்கள் ஆலோசனை ஏன் முக்கியம்? சமீபத்தில் தமிழ்நாடு அமைச்சர்கள் ஓபிஎஸ் குறித்து ஆலோசனை இதுதான். இப்போ ஹாட் நியூஸ் ஏன் முக்கியம்? 2026 தேர்தல் நெருங்குது. அரசு ஊழியர்கள் என்பது பெரிய வோட் பேங்க், மக்கள் ஆதரவு அதிகம். இது வெறும் ஆலோசனை இல்ல, அரசியல் சைகை. ஓபிஎஸ் வந்தா யாருக்கு லாபம்? அரசு ஊழியருக்கு, பாதுகாப்பு, குடும்பத்துக்கு நிம்மதி, சமூகத்துக்கு நம்பிக்கை. ஆனா அரசு செலவு அதிகம், நிர்வாக சுமை. அதனாலதான் இந்த முடிவு அரசுக்கு எளிதல்ல, மக்களுக்கு முக்கியம். உண்மை என்ன? ஒரு நாடு வளர்றதுன்னா பாலம் கட்டுறது வளர்ச்சி இல்லை, சாலை போடுறது மட்டும் வளர்ச்சி இல்லை, உழைத்த மனிதனுக்கு முதுமையில் மரியாதை கொடுக்கிறதே வளர்ச்சி. ஓபிஎஸ் பணம் மட்டும் இல்லை, நம்பிக்கை, பாதுகாப்பு, சமூக நீதியோடு கூடிய வளர்ச்சி. இந்த வீடியோ ஒரு அரசு ஊழியருக்காக இல்ல, ஒரு குடும்பத்துக்காக, ஒரு சமூகத்துக்காக. நாளைக்கு நீங்க அரசு ஊழியரா ஆகலாம், உங்க குழந்தை ஆகலாம். அப்போ அவர்களுக்கு நம்பிக்கை வேணுமா அல்லது அனிச்சையா? ஓபிஎஸ்க்கு நீங்க ஆதரவு தருவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த உண்மை அதிக பேருக்கு போய் சேரணும். ஷேர் பண்ணுங்க.